ஸோ ஆக்சுவலாக ரூமில் பேக்கை வச்சுட்டு மார்க்கெட்டில் ரவுண்ட் அடிக்கலான்னு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் பேசிகிட்டே போன அன்றைக்கி உங்களுக்கு சரியாக கேட்காது, ஏன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் சினிமேட்டிக்கில் காட்டுறேன் இந்த வியூ மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. அசாமில் இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட் இதானா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குவாஹாட்டியில் நம்ம ரூம் போட்டிருந்தோம்ல, ஸோ அங்கே தான் இருக்கோம். ஸோ இந்த ரூமை நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வேறு ரூம் போகிறோம். என்ன ரீசன்னா, இங்கே வந்து நாங்கள் எடுத்தது வந்து ஏசி ரூமு. ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏசினா எதுவுமே தேவைப்படாது. காலையிலேருந்து மழை போட்டு பிரின்னு பிரிச்சிட்ருக்கு. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ ஏசியோட யூசேஜே தேவையில்லை. அதனால நாங்கள் இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஸோ வேறு எங்கேயாவது போகலாம், அதாவது ஏசி இல்லாத நான் ஏசி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சீப்பாக முடியும்னு சொல்லிட்டு வேறு ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் போட்ட ரூம் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு சேர்த்து 1200 தான் வந்தது. ஸோ அதனால் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அப்படி நம்ம அந்த ரூம் போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து எனக்கு ஈதுனால ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த விளாக் எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து அந்த ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு அந்த வீடியோவை அப்படியே நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ சேனல் புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ரூம் விட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவும் மழை லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு தான் இருக்குது. ஐயோ, நான் வேறு பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டிருக்கேன்னா அதனால் வலிக்க விடுது. ஸோ பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு இருக்குது. நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஏரியாலேயே இது ஒரு நல்ல ஸ்டே. நீங்கள் இங்கே வரதா இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கலாம். ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஹைவே பேலஸு. ஸோ நம்ம இங்கே தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ நீங்களும் சப்போஸ் குவாஹாட்டி வந்து கொஞ்சம் சீப்பான ஸ்டேனா இங்கே எடுத்துக்கலாம். ஏசிக்கு சீப்பு இது தான். நான் ஏசிக்கு நான் இப்போ போகிற ரூம் தான் சீப்பு. அது போயிட்டு நான் அந்த பெரிய நான் சொல்கிறேன். ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் சீப்பான ரூம் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சேவிங் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 100 200 சேவ் ஆச்சுனாலே உங்களுக்கு 3 நாள் 4 நாள் இருக்கிறப்போ 400 500 சேவ் ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சீப்பான ரூமாக நல்ல ரூமாக பார்த்து போட்டாலே போதும். நேற்று அடித்த மழையில் ஃபுல்லாக தண்ணி கட்டிடுச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக தண்ணி கட்டி போயிருக்கு. ஸோ மெயின் ரோட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நான் ஓலா போட்டுட்டு நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ க்ளவுட்ஸு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மழை ஹெவியாக பெய்யும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரோட்டு ஓரம் சர்வீஸ் ரோட்டில் நின்றுட்டு ஓலா புக் பண்ணிட்டுருக்கோம். ஓலா ஆட்டோ பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு 286 rupees. ஸோ ஓலா ஆட்டோ தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா மழை டைமாக இருக்குது, பைக்கு போட முடியாது. நம்ம பண்ணுற சூழ்ச்சியை இந்த வாட்டி பண்ண முடியாது மழை பெய்கிறனால. இன்னும் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா போயிடலாம். இப்போ நாங்கள் எடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஓலா புக் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஏரியா நேம் क्या है? फैंसी आप लोग जहाँ जाएगा ना वो जगह का नाम फैंसी बाजार. அந்த ஏரியாவில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து குவாஹாட்டி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். ஸோ அதனால் அங்கேயே ரூம் போட்டாச்சு 3 நாளைக்கு. ஸோ நம்ம தேர்ஸ்டே ட்ரெயின் ரிட்டர்னு. ஸோ அது வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஓலாவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. நான் முடிஞ்சிச்சுன்னா நான் இந்த ரோடு எல்லாத்தையும் காமிக்கிறேன், அந்த வியூ எல்லாத்தையும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது வேறு லெவலில். ஏரியா ஃபுல்லாகவே ஓட்டிக்கு முஸ்லீம் ஏரியா. ஆமாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாமே ஃப்ளாக் மாதிரி போட்டு ரோடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஏதோ பெரிய மஸ்ஜித் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எங்கே ரூம் போட்டிருக்கோமோ அங்கே வந்துட்டோம். 20 ரூபாயா? ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்குது. இங்கே அசாமில் இருக்கிற மெயின் பஜார் தானே சொன்னார். பஜார் பேர் என்ன சொன்னார்? இந்த ஏரியா பேர் என்ன சொன்னார்? நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சரியான ஏரியா. நாளைக்கு ஈதுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். பக்காவாக இருக்குது. அவங்ககிட்ட நிறைய டிஷர்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. சரி கேளுங்க. எது ட்ரௌசரா? ட்ரௌசர்னா வேணாங்க. ஆனால்
टी-शर्ट 100 அந்த சைடு அங்கேயே 200 அது நான் சென்னையிலே வாங்கிறேன்டா ஒருவேளை ஈத்னால போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்படிதான் நினைக்கிறேன். இது நல்லா இருக்குங்க. 200 என்ன கலர் मीडियम भैया कितना रुपये 500 500 அதே தான் 200 வச்சிருக்கேன். அதே தான் 200 बोलिए कौन सा कलर देगा कौन सा साइज देगा बोलिए साइज मिल जाएगा आपको இல்ல இதெல்லாம் போட்ட உடனே கிழிஞ்சிக்கும். பத்து டிஷர்ட் எடுக்கிறேன் 50 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்டால் தந்துடுவோம். 10 டிஷர்ட் எடுக்கிறேன் 10 இல்லை 20ன்னு பேசுனேன். 20 டிஷர்ட் எடுக்கிறேன் 1000 ரூபா தரேன் தெரியான்னு கேட்குறேன். ஏன்னா மொத்தமாக எடுத்தால் தான் காசு அதிகம். பேண்ட் 350. அப்பா எவ்வளோ கூட்டம். ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன்னா அந்த பேக் சைடு வியூ மட்டும் பாருங்கள். அஸ்ஸாமை வந்து பிரிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரிவரில் தான் இருக்கும். பிரம்மபுத்திரா ரிவர் அந்த ஓரத்தில் தான் நின்றுருக்கோம். என் பேக் சைடு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரு. இருக்கிறதுலே பெரிய ரிவர் பேக் வாட்டர் இது தான். ஸோ முடிஞ்சால் உள்ளே போவோம். பைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் இப்போ உள்ளேனா நிற்கிறாங்க. ஸோ நம்ம முடிஞ்சால் உள்ளே போய்ட்டு என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பிரம்மபுத்திரா ரிவர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய போட்டு இங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. பட் ஆனால் இப்போ எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்த போட்டுக்கு மேலே இருந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஸோ ரெஸ்டாரண்ட்டு சீசன் டைம் பீக்காக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். இப்போ சீசன் பீக் இல்லாதனால ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு சைனீஸ்காரங்களோட சிலை வச்சுருக்காங்க. ஏன்னா மூஞ்செல்லாம் பார்க்க சைனீஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த மாதவன் ஒரு படத்தில் சொல்லுவானே கங்கிஸ்தானா ஏதோ ஒருத்தன். ஸோ அவருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்டாச்சு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பைக்லேயும் போய்க்கலாம். பட் ஆனால் நம்ம பைக்கில் வரல, ட்ரெயினில் வந்தனால இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்திங்கன்னா பெரிய ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா. ஆக்சுவலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வியூவில் இருந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் போட்ட ரூமுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ இடம் இருக்குது. நாங்கள் போட்ட ரூம் பார்த்திங்கன்னா மெயினான இடத்துல போட்டிருக்கோம். ஸோ அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நான் உள்ளே போய்ட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அஸ்ஸாம் வரதாக இருந்துச்சுன்னா குவஹாட்டியில் பிரம்மபுத்திரா ரிவர் இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஒர்த்து. ஸோ ஆக்சுவலாக பிரம்மபுத்திரா ரிவர் பக்கத்தில் தான் நின்றுருக்கோம். இது எவ்வளோ பெரிய ரிவர்னால் நான் அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்கள். ஸோ அவ்வளோ பெருசு பிரம்மபுத்திரா. ஸோ இதுதான் அஸ்ஸாமோட பார்ட்ரு. அதுவும் தனியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அஸ்ஸாமை பிரிக்கிறது. பிரம்மபுத்திரா ரிவரை பற்றி ஹிஸ்ட்ரி முழுசாக எனக்கு தெரில. பட் ஆனால் இதுதான் பிரம்மபுத்திரா ரிவருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மேப்பில் வந்து ஃபுல்லாக பிரம்மபுத்திரா ரிவர் தான் போட்டிருந்துச்சு. குவஹாட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்த்தான பிளேஸு வந்து விசிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அப்படியே மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தீங்கனாலே பிரம்மபுத்திரா ரிவர் தான். அப்படியே வந்து இதையும் பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போதைக்கு போட்டிங்கும் எதுவுமே இது பண்ணல. அதுமாதிரி டூரிஸ்ட்டும் யாரும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில்
ஒரு தனி தீவு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் காய்கறி இதெல்லாம் இருக்கிற மாதிரியான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊர் கோயம்பேடு இருக்குல்ல, கோயம்பேடோட ஒரு 3 மடங்கு இருக்குமா. ஸோ இது எல்லாமே வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு. ஒரே மார்க்கெட்டு தான், ஆனால் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குன்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சவுகார்பேட் ரோடு மாதிரி, சவுகார்பேட்டில் ஃபுல்லாக அந்த ஃபோன் ஐட்டம்ஸு ரிச் ஸ்ட்ரீட்டும் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா. எப்போ இருங்க ப்ரோ, பழத்துக்காக ஒரு மார்க்கெட்டு. இருங்க. ஸோ ஆக்சுவலாக ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ தெரியுதுங்களா? आप 50 रुपये दे दीजिए, 20 रुपये आप उनकी को कर दो। हाँ मेरा गूगल पे 20 रुपये गूगल पे कर दो, ठीक है? ले लीजिए। हाँ 50 रुपये 500 रुपये का चेंज दे दो। नहीं, अरे 500 देखिए है कैमरा है, यूट्यूब चैनल का कैमरा। से हाय 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 वेलकम माय शॉप नाउ। दुकान सिस्टर आज को यूट्यूब में दे देना। एकला काम रिक्स ना लो। हेलो, ஸோ ஆக்சுவலாக எங்கள் கடையில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். நாளைக்கு ரம்ஜானுக்காக ட்ரெஸ் எடுத்துருக்கு. grill या तार ஸோ இப்போ வந்து டெய்லர்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கு. அது லைட்டாக பேண்ட் மட்டும் ஆல்டர் பண்ணாங்க. नाम का है 9+4 हाँ 9+4 9+4 एने आड़े वाई 9+4 ओके नारायण बसपुर. मेरा नाम किजार. नाइस टीम, नाइस थैंक यू. नाइस टू मीट यू। या नाइस टू मीट यू ப்ரோ. इधर 50 टका से ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரெஸ்ஸை ஆல்டர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ரூம் போயிடலான்னு இருக்கோம். ரூம் பக்கத்தில் தான் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு அப்படி போயிட்டு நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ட்ரெஸ் அச்சாண்ணா காம்பினேஷன் तुम्हारे इधर 50 टका तुम्हारे रिटर्न दिला। அண்ணன் தான் சஜஸ்ட் பண்ணாப்புல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால எடுத்தாச்சு. ஸோ நான் நாளைக்கு காமிக்கிறேன் என்ன கலர் ட்ரெஸ்ஸுன்ட்டு. ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. बार बार कोई दिया है ஸோ அதனால் அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் சாப்பிடல. காலையில் ஆனியன் பக்கோடாவும் எக் பக்கோடாவும் சாப்பிட்டோம். அதோட அப்படியே இருக்குது, இன்னும் வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ இதுக்கப்புறம் தான் ஏதாவது சாப்பிடணும். ஸோ நான் அப்படியே காமிக்கிறேன் போகிறேன். ओके सो இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் அசாம்லே சூப்பர் டைலர்ஸ். तमिल उसको मालूम है। हां सुपर टाइलर्स आपका नाम? हेलो दिव्या जोर मलाकात आपका सिस्टर पक्का टाइलर्स सुपर टाइलर्स असम में इवर பார்த்தீங்கன்னா டைலர் चेतपेट मालूम है। हाँ चिरपुट मालूम है। हां ये इधर हमारे दोस्त अरे बोल सकता है। ओए একটা ছেলে আছে, তুই কত কোন জায়গা থাকস? हेलो हेलो আচ্ছা তুই ওখানকার ভাষা জানোস? ये तमिल मालूम है? नहीं কত কত দেখি आप हेलो लैंग्वेज आपका हाँ अண்ணा அண்ணா எனக்கு மண்ணடி தானா பாரிஸ் மண்ணடி अरे पेरिस सोल्लैया हाँ பாரிஸ் का पेरिस का बगल है பாரிஸ் கார்னர் இருக்குல்ல, அங்கே தான் எனக்கு வீடு. சேர்த்துலையா? ஓகே இப்போ அண்ணன்கிட்ட பேண்ட் ஆல்டர் பண்ண வந்தேன். அப்போ தான் தமிழ் எனக்கு தெரியும் சென்னையில் அப்படின்னாங்க. ஓகே நான் இது ஸ்டிச் பண்ண வந்தேண்ணா. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் கேளுங்க, அப்படியே நம்பர் வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, நம்ம யூஸ் ஆகும். அண்ணா நகர் இல்லையா? அன்வர். ஓகே நான் ரொம்ப நன்றி. நான் அந்த அண்ணாண்ட கொடுக்குறேன். ஸோ நம்ம ரூமுங்கிறது வந்தாச்சு, எல்லா திங்ஸையும் வாங்கியாச்சு. அப்படியே சாப்பாடையும் வாங்கிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஈதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ நாளைக்கு ஈது, நாளைக்கு அதை போட்டு நான் ஒரு தனி vlog-ஆ பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.